மோசே, எலியா, ரெண்டு மனுஷர். வேதத்தில் அதிகமாக கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்த ரெண்டு தேவ மனுஷர்கள் மோசேயும் எலியா. இந்த மோசே கிட்டையும் இந்த மலையில பேசுறாரு, எலியா கிட்டையும் இந்த மலையில பேசுறாரு. யாத்திராகம் 3வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்த இந்த 34வது அதிகாரம் வரைக்கும் கூட ஆண்டவர் அடிக்கடி மோசே கிட்ட இந்த மலையில தான் பேசுறார். சீனாய் மலை அல்லது ஹோரேப் பர்வதம். ஹோரேப் பர்வதம் சீனாய் மலைக்குள்ள இருக்கு. இதே பர்வதத்துல 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எலியா கிட்ட பேசுறார். இப்போ இந்த எலியா யாருக்கு பயந்து ஓடுறாருன்னா எசேபேலுக்கு பயந்து ஓடுறார். இந்த எசேபேலுக்கு பயந்து ஓடுற எலியா நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு இடத்துல நிற்கிறார். எங்க நிற்கிறார்னா சூறை செடியில் நிற்கிறார். இந்த சூறை செடி தேவனுடைய சித்தமான இடம் கிடையாது. சூறை செடி தேவனுடைய சித்தத்தின்படி நிற்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. நிறைய முறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஸ்தலத்தில் நாம் இருக்கிறபடினால தான் இன்னும் எனக்குள்ள பயம் இருந்துட்டே இருக்கு. நிறைய முறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. நிறைய முறை ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்துல நான் நிற்கிறபடினால தான் இன்னும் எனக்குள்ள குழப்பம் இருந்துட்டே இருக்கு, டிப்ரெஷன் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு, செத்து போலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தை விட்டு நான் என்னைக்கு வெளியே வரனோ அன்னைக்கு தான் அந்த பயம் என்னை விட்டு வெளியில போகுமே, அன்னைக்கு தான் அந்த குழப்பம் என்னை விட்டு வெளியில போகுமே. சூறை செடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் எலியாக்கு பயமா இருக்கு, குழப்பமா இருக்கு. தேவதூதர் வந்து சொல்றாங்க, நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்துட்டு எழுந்துட்டு போப்பான்னு சொல்றார். அவர் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் புசிச்ச பலத்துல 40 நாள் இரவும் பகலும் எங்க பிரயாணம் பண்ணி போறாரு? சீனாய் மலைக்கு, அதாவது அந்த ஹோரே பர்வதம் வரைக்கும் போறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த 2 பர்வதத்திலையும் 2 தேவ மனுஷங்கிட்ட கர்த்தர் பேசுறார். இதே பர்வதத்துல 2 தேவ மனுஷத்தையும் பேசுறார். அது மீன் ஹோரே பர்வதத்துல 40 நாள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிரயாணம் பண்ணி போறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, 40 நாள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மலை மேல ஏறி போய் 40 நாள் இருந்து பேசிட்டு வர்றார். 40 நாள் இருந்து பேசிட்டு வர்றார். இதுல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் மேல கூப்பிடுறார், மேல போறார், மேல போய் 40 நாள் இருக்கிறார். யாரு? மோசே. ஆனா இவரு 40 நாள் பிரயாணம் பண்ணி ஒரே ஒரு நாள் தான் அந்த மலை மேல ஏறி போறார். இவர் ஒரு நாள் ஏறி போய் 40 நாள் இருந்தார். ஆனா எலியா 40 நாள் பிரயாணம் பண்ணி ஒரே ஒரு நாள் இருக்கிறார். எது அதிகமான